நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் குறைக்கிறதுக்கு ஒயரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சீக்ரெட் சுவிட்ச் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் குழந்தைங்க இப்போலாம் அவங்களே எந்திரிச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறாங்க. ப்ளக் மாட்டிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, பின்னாடி ப்ளக்கை பிடுங்கிடுவோம். ஸோ டிவியில் அந்த பாயிண்டில் போடுற அந்த இடத்த வந்து பிடுங்கி விட்ருவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதை ஆன் பண்ணும்போது திருப்பி அந்த சுவிட்சை அந்த ப்ளக்கை இன்சர்ட் பண்ணுறதும் அதை கழட்டிக்கிட்டு இருந்தோம்னா வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணிடலாம் அந்த ஒயரில் வந்து. ஸோ உங்களுக்கு தெரியாது, டிவி பின்னாடி இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது. இது வந்து ஒரிஜினல் ஒயரு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஒயர் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் எலக்ட்ரானிக்ஸ் கடையில். ஸோ ஒரிஜினல் ஒயர் நம்ம எதுவும் டச் பண்ண வேண்டாம் அப்படின்றதால அதை அப்படியே வச்சுட்டு டூப்ளிகேட் ஒயர் ஒன்று இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வாங்கிட்டேன், வோல்ட் அண்ட் ஆம்ப்ஸோ இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஒயராக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுவிட்சை வந்து மாட்ட போகிறோம், ஒயரை கட் பண்ணிவிட்டு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சுவிட்சை இப்போ கழட்டியிருக்கேன். இப்போ சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஒயரை மட்டும் எடுத்து கட் பண்ணி ஒரு எண்ட்லேயும் இன்னொரு எண்ட்லேருந்து திருப்பி கனெக்ட் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நெகட்டிவ் ஒயர் வந்து எதுவும் பண்ண வேண்டாம், அது வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ அது வந்து கனெக்ஷன்லேயே இருக்கட்டும். வெறும் பாசிட்டிவ் ஒயரை மட்டும் எடுத்து கட் பண்ணி அந்த அந்த பாசிட்டிவ் ஒயருக்கு நடுவில் ஜஸ்ட் நம்ம வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெகட்டிவ் ஒயர் பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாசிட்டிவ் ஒயர் வந்து சுவிட்சில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒயர் ஒன்று எடுத்து கட் பண்ணி, ஏன்னா லென்த்து பத்தலைன்றதுனால இந்த ஒயரை எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து ஒரு ஒயரை வந்து ஒரு எண்ட்லேயும் இன்னொரு எண்டை கட் பண்ணி அது ரெண்டும் பாசிட்டிவோட ஒயரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே கனெக்ஷன் வச்சுருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணி நான் வந்து இப்போது டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ளக் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளக் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டெஸ்டர் அந்த இதுக்குள்ளே போகாது. ஸோ அதனால் ஒயர் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம் பவர் சப்ளை வருதான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வருது கரெக்டாக. ஸோ இங்கே சுவிட்ச் போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். அங்கே மெயின் சுவிட்ச் போட்டிருக்கோ இல்லையோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வரும். ஸோ இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டேன், இந்த சுவிட்சை பவர் சப்ளை வரலை. ஸோ நம்மளது வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் ப்ளக்கு வந்து டிவியில் மாட்டிட்டேன். ஸோ சுவிட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்து டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளக்கை வந்து கழட்டி மாட்டுறதுக்கு பதிலாக இது பண்ணிக்கலாம். இப்போ டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிவி ஆன் பண்ணுறேன் நான். இப்போ இந்த கீழே லைட்டு பார்த்தீங்கன்னா எரியல. ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் நான். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ண உடனே டிவி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிவி ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஸோ லைட் எரியுறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அங்கே உள்ளேயும் ஒரு லைட் எரியுது. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அந்த லைட்டுமே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ டிவி சுவிட்சுமே இங்கே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. மெயினில் வந்து நம்ம ஒயரில் அங்கே சுவிட்ச் போட்டிருக்கோமோ இல்லையோ இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் எரியும். ஸோ ஒரிஜினல் ஒயரையுமே பேக் பண்ணி சேஃபாக வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.